ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 10 ஜாப்ஸ். இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் கரண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், குயிக் சம்மரி பார்த்துடலாங்க. ஒரு நீலகிரி டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025. அதாவது ஆர்கனைசேஷன் நேம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நீலகிரிஸ். ஜாப் கேட்டகரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸு. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 33 கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்னு கீழே பார்க்கலாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஃபுல்லாக நீல்கிரிஸு. ஸ்டார்டிங் டேட் வந்து 21/11/2025. லாஸ்ட் டேட் வந்து 28/11/2025. அப்ளை மோட் ஃபுல்லாகவே ஆஃப்லைனு. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பிடிஎஃப் வரும். அதை வச்சு எடுத்துக்கலாம். அந்த பிடிஎஃப் இங்கே அப்ளிகேஷன் இந்த வீடியோ கீழேயோ பின் பண்ணுறேங்க. அது என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்கன்னு கீழே பார்க்கலாங்க. கன்சல்டன்ட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து 2 போஸ்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து 1 போஸ்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து 1 போஸ்ட்டு. தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் வந்து 3 போஸ்ட்டு. அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தா வந்து 2 போஸ்ட்டு. ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து 2 போஸ்ட்டு. டென்டல் டெக்னீஷியன் வந்து 1 போஸ்ட்டு. ஆடியோமெட்ரிஷியன் வந்து 1 போஸ்ட்டு. ரேடியோகிராஃபர் 1 போஸ்ட்டு. டேட்டா அசிஸ்டன்ட் வந்து 1 போஸ்ட்டு. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து அதாவது சப்போர்ட் ஸ்டாஃபு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 17 போஸ்ட்டுங்க. அது எலிஜிபிலிட்டி பார்த்துடலாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். கன்சல்டன்ட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு வந்து பிஎன்ஒஎஸ் வந்து படிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் இது எல்லாத்துலேயும் கிராஜுவேட் வித் மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டலும் முடிச்சிருக்கலாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து பேச்சுலர் டிகிரி. தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாக்கு வந்து மினிமம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து. அப்புறம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க 45 years. மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும். 8வது வரைக்கும் முடிச்சிருக்கணும். 45 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆடியோலஜி ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. பிஎஸ்சி வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சி இன்ஸ்டியூட் பேச்சுலர் டிகிரி இது முடிச்சிருக்கணும். டேட்டா டெக்னீஷியன் அதாவது பாஸ்ட் 1 or 2 கோர்ஸஸ் இன் டென்டல் டெக்னீஷியன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட். அது ஒரு கோர்ஸ் இல்லைன்னா 2 கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். டேட்டா டெக்னீஷியன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்னு முடிச்சிருக்கணும். ஆடியோமெட்ரிஷியன் வந்து 12th and டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். இப்போ ரேடியோகிராஃபர் வந்து பிஎஸ்சி டிப்ளமோவில் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டேட்டா அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக் சிஎஸ். அப்புறம் ஐடியில் வந்து பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, ஐடி கிராஜுவேஷன் வித் 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது 1 year எக்ஸ்பீரியன்ஸோடு கேட்டிருக்காங்க.